யமனாக வரும் இந்த யமுனா நதி ஆக்ரோஷமாக ஆக்ரா சிட்டிக்குள் நுழைந்து மக்களை கொல்ல பார்க்கிறது. எனவே ஜாக்கிரதையாக இருங்கள் என உத்தரவிடுகிறது உத்தரப்பிரதேச அரசு. குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் நகரின் வழியாக சபர்மதி ஆறு ஓடுகிறது. கற்பனையாக குஜராத் என்றாலே நம் நினைவுக்கு வருவது காந்தி பிறந்த இடம். காந்தியடிகள் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு மக்களின் அளவில்லா அன்பை பெற்று அகமதாபாத் சுதந்திரத்தை நமக்கு சமர்ப்பித்தார். சபர்மதி. உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகளும் அலகாபாத் என்ற நகரில் பாய்கிறது. கற்பனையாக உத்தரவு இல்லாமல் 3 நதிகளான கங்கா, யமுனா, சரஸ்வதி சங்கமிக்கும் அழகே அழகு. அது எங்கே? அலகாபாத் என்ற நகரில். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தியா நகரின் வழியாக சாரையு ஆறு ஓடுகிறது. கற்பனையாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தியா நகரில் ராமர் பிறந்த ஊரில் அருகிலேயே சாகாவரம் பெற்ற சாரையு ஆறு ஓடுகிறது. அது அந்த காலம். ஆனால் இப்போ என்ன தெரியுங்களா? அதே உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியா நகரின் வழியாக சாராயக்கடை போல ஆறு ஓடுகிறது. சாரையு சாராயக்கடை. கற்பனை. ஒடிசா மாநிலத்தில் பாங்கி வழியாக மகாநதி ஆறு ஓடுகிறது. கற்பனையாக மாபெரும் நதியாகிய மகாநதியை யாராவது திருட்டுத்தனமாக வாங்கி அதை பாங்கி நகரில் விற்றாங்க அப்படின்னா காலை ஒடிப்போம் என ஒடிசா அரசு கூறுகிறது. ஒடிப்போம் ஒடிசா. அதே ஒடிசா அரசு மாபெரும் நதியாகிய மகாநதியை தண்ணியை எடுத்துட்டு போய் கட்டாக் என்ற நகரில் விற்றாங்க அப்படின்னா காலை கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டாக் காலை கட் பண்ணுவோம். வார்த்தையை கவனிக்கவும். மேற்கு வங்காள மாநிலத்தில் பாரா நகரின் வழியாக கங்கை ஆறு ஓடுகிறது. கற்பனையாக மேற்கு வங்காளம் என்றாலே வங்க புலி என அர்த்தம். புலி என்பது சிவன் புலித்தோலை அணிந்திருக்கிறார். மேலும் சிவனின் தலைக்கு மேலே கங்கை ஆறு ஓடுகிறது. மேலும் கங்கை ஆறு தன் மனதிற்குள் இவருக்கு பாரம் தரக்கூடாது என பாரா நகர் வழியாக ஓடுகிறது.